Hi student, exercise 2.6ல 6th sum. 6th sumல என்ன சொல்லியிருக்காங்க? Sum of all positive integers, odd integers, okay? Add positive integers less than 450. 450க்குள்ள இருக்கிற add numbers எல்லாம் சேர்த்து add பண்ணிங்கன்னா உங்களுக்கு sum எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1லேருந்து 450 வரைக்கும் இருக்கிற add numbers எல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டிங்கன்னா உங்களோட சீரியஸ் கிடச்சிச்சு. அதுலேருந்து என்ன இருக்குது? A is equal to 1, D is equal to D2 minus D2 is equal to 2, L is equal to last term 449. n தெரியாது, ஸோ ஃபஸ்ட்டு n ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். L தெரிஞ்சால் n ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ n is equal to L minus A by D plus 1. அப்போ Lோட வேல்யூ என்ன? 449. Aயோட வேல்யூ minus 1 by 2 plus 1. இப்போ 449லேருந்து 1 போச்சுன்னா 448 by 2 plus 1. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 2 2 4 plus 1. அப்போ plus 1 ஆட் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ என்னது? 225. இதை கொண்டு போய் SN ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நமக்கு SN ஃபார்முலா என்ன? SN is equal to n by 2 A plus L. இப்போ என்னுக்கு பதிலாக என்னது? 225. அப்போ 225 போட்டிங்கன்னா by 2, ஏக்கு பதிலாக 1, Lக்கு பதிலாக 449. இப்போ 449 1 கூட ஆட் பண்ணிங்கன்னா 450. இப்போ இங்கே 2 டேபிள் போகாது, அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are பேலன்ஸ் 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அப்போ 225ஐயும் 225ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது? 50,625. எஸ், 225ஓட வேல்யூ என்ன? 50,625. இதை மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 225ஐயும் 225ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, 5 5s are 25, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் 5 2s are 10, 10 plus 2 12, பேலன்ஸ் 1. 5 2s are 10, 10 plus 1 11. இப்போ 2 5s are 10, பேலன்ஸ் 1. 2 2s are 4 5, 2 2s are 4. இப்போ மறுபடியும் அதே 2 தான், அதனால் அதே ஆன்சர் தான் வரும். 0 5 4. ஓகே, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 5 2 6 10 5. அப்போ 50,625.